வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பன்னீர் ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். பன்னீரை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நான் கடாய் வச்சிருக்கேன், எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள என்னென்ன பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, நான் வந்து இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகா. இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். காரத்துக்கு வர மிளகாயும் சேர்க்க போகிறோம், பட் நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது தகுந்த மாதிரி காரம் சேர்க்க போகிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு வந்து அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, அதுக்குள்ளே வெங்காயமும் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருக்கு. பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, அந்த ஸ்டார் அனீஸ் சொல்லுவோம்ல, அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். அந்த பெருசு ஃபுல் பூ போடலை நான். இது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துடலாம், வெங்காயமும் சேர்த்துடலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும். எந்த மசாலா பண்ணணும்னாலும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனாதான் வந்து உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே வந்து வெங்காயமும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்க்குறேன். நல்லா அந்த மசாலா பொரியும் போதே வாசனையா இருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பக்கம் பன்னீர் வந்து நீட்டாக கியூபாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். சும்மா நார்மல் வாட்டர் தான், அது வாஷ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் தக்காளி கட் பண்ணுற வரைக்கும் தண்ணியில் இருக்கட்டும். அப்புறம் தண்ணியை வடிகட்டிடலாம். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டு கொஞ்சம் அழகாக நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினா தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துருவோம். புதினா சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்க்க போகிறேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பையும் இதிலே சேர்த்துருவோம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ வந்து தக்காளி வதங்கிடுது. நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம். நான் கொஞ்சமாக வந்து வர மிளகா பொடி சேர்க்குறேன். காரம் நமக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வர மிளகா பொடி, இதிலே வந்து கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துடுறேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி. ஏற்கனவே நம்ம வந்து மசாலா வந்து தாளிச்சிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். இது கூடவே வந்து பன்னீரையும் சேர்த்துடலாம். எப்பயுமே பன்னீர் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து சீரக சம்பா அரிசி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதை வடிகட்டிடுவோம். 1 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தக்காளி நம்ம 1 தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தக்காளி இன்கேஸ் 3-4 சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் பார்த்து விட்டுக்கோங்க. நான் கரெக்டாக 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருது. நம்ம 2 கப்பு தண்ணி விட்டுருந்தோம், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம். இது ரொம்ப பெரிய மசாலாலாம் இருக்காது, லைட்டாக மைல்டாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து இன்னைக்கு பன்னீர் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும்னா சோயாவோ இல்லைன்னா வந்து காலிஃப்ளவர் இல்லை உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் உருளைக்கிழங்கு, அப்படி இல்லைன்னா என்ன காய் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். மூடி வச்சிருவோம். நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். வேகட்டும், வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிட்டேன். மேலாக அப்படி கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். அப்படியே பொல பொலன்னு ஆகிடும். இந்த பக்கம் வந்து பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் தயிர் சாதத்துக்கு சாதம் வச்சுருக்கேன், அது ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான மைல்டான மசாலா போட்டு ஒரு பன்னீர் ரைஸ் பண்ணியிருக்கோம். இது டிஃபன் பாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும், வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வெங்காய தயிர் பச்சடியோ இல்லைனா வந்து பொட்டேட்டோ சிப்ஸோ தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.